வாய் நம திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவ மரக்கட்டளில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனியதோ வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் காயத்ரி மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். மனமும் நலமும் பகுதி 3. மேடம், வெல்கம் டு அவர் டஸ்டன் சேனல். நீங்க அகைன் 3rd செஷன் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்த சிவசிவ அறக்கட்டளை அவர்களுக்கும் பாலகிருஷ்ண ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட வணக்கத்தோட இந்த ப்ரோக்ராமை நான் ஆரம்பிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மைண்ட்ஃபுல்னஸ். மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்ட்டு மன நிறைவோடு எந்த செயலை செஞ்சாலும் அதை செய்யணும். மைண்ட்ஃபுல்னஸ் உமனுக்கு எப்படி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் உமன் பாதிக்கப்படுறது மல்டி டாஸ்கிங் அப்படின்றதுனால உமனோட லைஃப்ல மைண்ட்ஃபுல்னஸ் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஏன் ஸ்பெஷலா உமன் அப்படி ஏன் மென்ஸ்க்கு இல்லையா அப்படின்னா, கண்டிப்பா இதுல நம்ம குறிப்பிடுற எல்லா விஷயங்களும் மென்ஸ்க்கும் ஈக்குவலா யூஸ்ஃபுல் தான். பட் என்ன அப்படின்னு ஏன் ஸ்பெஷலா உமன் அப்படின்னு நான் இன்சிஸ்ட் பண்றோம் அப்படின்னா, ஆண்களுக்கே நல்லா தெரியும், பெண்கள் மல்டி டாஸ்கிங்கா இருக்காங்க. குழந்தைகளை பார்த்துக்கணும், பசங்க அப்புறம் ஜாபுக்கு போறவங்களா இருப்பாங்க, வீட்டு வேலைகளை பார்த்துக்கணும், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒரே சமயத்துல அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி சமயத்துல அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னா, ஒரு காலையில ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதோ இல்ல ஒரு கப் காஃபி குடிக்கிறது கூட மன நிறைவோடு ரசிச்சு ருசிச்சு, நம்ம காஃபி தான் குடிக்கிறோமோன்னு தெரியாம குடிச்சிட்டு நெக்ஸ்ட் வேலையை பார்க்குவாங்க. ஒரு தோசைய சுட்டு சாப்பிடணுன்ற கூட யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க மன நிறைவோடு செய்யற எந்த செயலுமே செய்யாதனால நிறைய பின் விளைவுகள் அவங்களுக்கு வருது. அது யாருக்குமே தெரியவே மாட்டேங்குது. இந்த மன நிறைவோடு நம்ம செய்யாதனால எவ்வளவு பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம் அப்படின்றத தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஹாப்பி லிவிங், ஒரு உமனோட ஹாப்பி லிவிங். அவங்க ஒருத்தர் வீட்டுல ஒரு 4 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்கன்னா, அந்த 5 பேருடைய சந்தோஷத்துக்கு அந்த ஒரு உமன் காரணமா இருப்பாங்க. ஆனா அந்த 5 பேரும் அந்த ஒரு உமனுடைய சந்தோஷத்துக்கு காரணமா இருக்காங்களா அப்படின்னா, நிறைய சமயங்கள்ல இல்ல அப்படின்றதுதான் உண்மையும் கூட. அவங்கள குறை சொல்லல. அவங்க வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. சோ இவங்க வீட்டுல தானே இருக்காங்க, அம்மா நம்மள பாத்துக்கும் போது அவங்கள பாத்துக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு லெத்தார்ஜி தான். ஸோ அவங்கள ஒரு அட்டென்ஷனே கொடுக்காம ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பாஸ் ஆன் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். லைஃப் மூவ் ஆக வயசு ஆக பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிரச்சனைகள் எந்த அளவுல கொண்டு போய் அவங்கள விடும் அப்படின்றது. ஸோ மைண்ட்ஃபுல்ல நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். மைண்ட்ஃபுல் இல்லைன்னா என்ன, மன நிறைவோட ஒரு விஷயத்த மன திருப்தின்னு சொல்லுவோம் இல்லையா, மன திருப்தியோட ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணும். ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம்னா அந்த அட்டென்ஷன் நிறைய இடத்துல பாருங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புவோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கூட பாத்தீங்கன்னா, ஆச்சா ஆச்சா ரெடி ஆச்சா, டைம் ஆச்சு, என்ன பண்ணிட்டு இருக்க, எவ்வளவு நேரம், அப்படி இப்படின்னு அவங்களை டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒழுங்கா அவங்க சாரி கூட கட்டிட்டு இருக்க மாட்டாங்க. தன்னை அழகுபடுத்திக்கிறது தான் பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதை கூட அவங்களால செஞ்சுக்க முடியாம ஹரிபரியா ரெடி ஆகி டென்ஷனோட இப்ப கார்ல உட்காருவாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும்போது எவ்வளவு டென்ஷன், எவ்வளவு கஷ்டங்கள் அவங்களுக்கு ஏற்படுது அப்படின்றத நீங்க நோட் பண்ணலாம். Unlock inner peace and resilience, find joy and contentment in every moment. அதாவது லைஃப்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும், காலையில இருந்து சாயந்தரம் தூங்குற வரைக்கும் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் மன நிறைவோடு நம்ம அதை செய்யணும். நம்மளுடைய கவனம் அது மேல நம்ம கொடுக்கணும். அந்த அட்டென்ஷன் கொடுக்காதனாலதான் இதுதான் ஆங்ஸைட்டி, பதட்டம், ஸ்ட்ரெஸ், ஹெட்டேக்கு, ஸ்டொமக் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஆட் ஆயிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ யாருக்குமே ஒரு அவேர்னஸ் கிடையாது. நமக்கு ஹெட்டேக் வர்றதுக்கான காரணம் என்ன, பதட்டம் வர்றதுக்கு காரணம் என்ன, பிபி ரேஸ் ஆகிறதுக்கான காரணம் என்ன, சுகர் வர்றதுக்கு காரணம் என்ன, திடீர்னு ஒரு மாதிரி மயக்கமாவே இருக்கு, ஸ்டொமக் அப்செட் ஆயிருக்கு, வயிற்று வலிக்குது, ஷோல்டர் பெயின் ஆகுது,
கண்ணு வந்து பிளர்ரா தெரியுது, நாக்குல டேஸ்டே இல்ல அப்படின்ட்டு நிறைய சிம்டம்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்க வந்து ஒரு விஷயத்த அட்டென்ஷன்ஸ் அப்படின்றத கொடுக்காம அப்படியே ஹரிபரியா ஓடிக்கிட்டே இருக்கிறது. ஸோ அந்த அட்டென்ஷன்ஸே இல்லாம இருக்கிறதுனால உடம்பு வந்து மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதோ அந்த அளவுக்கு உடம்பும் உடம்புல நிறைய சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும். மனதால பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் அதிகமா வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு மருந்து மாத்திரை தேவை கிடையாது. முதல்ல நீங்க உங்களுடைய எண்ணங்கள்ல மாத்தணும். தாட்ஸ நம்ம மாத்தணும். அந்த தாட்ஸ மாத்ததான் நம்மளால மன நிறைவோடு இருக்க முடியும், திருப்தியோடு இருக்கும். மனம் நிறைவு இருக்க இடத்துல மட்டும்தான் உடல் வந்து ஒத்துழைக்கும். உடம்பு வந்து ஒத்துழைக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு உங்க பாடி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து மனசை ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். மனதளவுல எல்லா விஷயத்தையும் உணரணும். மனதளவு உணராம ஒரு விஷயத்த வந்து உங்களால ரசிக்கவும் முடியாது, அதை வந்து அடாப்ட் பண்ணவும் முடியாது. ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது யூ ஹாவ் டு கெட் இன்டு இட். ஒவ்வொரு செகண்டும் அதுக்குள்ள டிராவல் ஆகணும். அந்த இடத்துல நீங்க உங்களோட ப்ரெசன்ட் இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம். அந்த ஃபங்க்ஷன்ல 4 சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. அந்த சொந்தக்காரங்க கிட்ட நீங்க நல்லா பேசுறீங்க, சிரிக்கிறீங்க. அந்த டைம்ல ஐயோ வீட்டுல அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, பையன் ஸ்கூல்ல இருந்து வந்துருவான், நான் உடனே போகணும், டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிற அந்த சுச்சுவேஷன்ஸ்ல ஏற்படக்கூடிய அந்த சந்தோஷத்தை கூட நீங்க அனுபவிக்காம நெக்ஸ்ட் என்ன வருமோ அப்படின்ற ஒரு பிரச்சனையை நீங்க ஒரு கேரி பண்ணிக்கிட்டே போறீங்க. சோ மனப்பதட்டம் ஏன் வராம இருக்கும், ஆங்ஸைட்டி ஏன் இல்லாம இருக்கும் உங்களுக்கு? கண்டிப்பா வந்து அந்த இடத்துல நீங்க மைண்ட்ஃபுல்லா இல்லாதனால அந்த பதட்டங்கள் வந்து உங்களுக்கு கேரி ஆயிட்டு இருக்கு. ஸோ வாட் இஸ் மைண்ட்ஃபுல்னஸ்? ஸோ மைண்ட்ஃபுல்னஸ்னா நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிள் டிப்ஸ். ரொம்ப ஸ்ட்ரெயின் எல்லாம் நீங்க பண்ணிக்க வேண்டியதே இல்லை. நீங்க எதை பண்ணல அப்படின்றத தான் சொல்றோம். எதை வந்து நான் எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே உங்க லைஃப்ல உங்களுடைய உங்க கூட டிராவல் பண்ற விஷயம் தான். உங்க யதார்த்தமா எல்லாருடைய லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நீங்க வந்து கண்கூடா நீங்க பார்த்திருக்கலாம். அதை வந்து உணரல. நான் சொல்லும் போது உங்க லைஃபோட நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. அந்த கம்பேரிசன் பண்ணும்போது உங்களுக்கே புரியும் நீங்க எந்த அளவுல வந்து மைண்ட்ஃபுல்லான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஸோ இதை வந்து கம்பேர் பண்ணிட்டு யூ கேன் சேஞ்ச் யுவர் செல்ஃப். நீங்க வந்து அந்த மைண்ட்ஃபுல்னஸை வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். நீங்க உங்களுடைய லைஃபோடைய ரிச்சுவல்ஸ் இருக்கு இல்லையா, உங்களோட மார்னிங் ரிச்சுவல், டெய்லி ஹேபிட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ யூ கேன் சேஞ்ச் இட். அதை வந்து நீங்க தொடர்ச்சியா மாத்தலாம். முதல்ல ப்ரெசன்ட் மூமெண்ட். அந்த நிமிஷத்துல இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா நான் சொல்றத நீங்க கவனிக்கணும், அதை பத்தி யோசிக்கணும், அதை பத்தி மட்டுமே சிந்தனைகள் இருந்தா அது ஒரு மைண்ட்ஃபுல்னஸ். இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்ல ஒரு பானிபூரி வாங்கி சாப்பிடுறீங்க அப்படின்னா அந்த பானிபூரியை ருசிச்சு எப்படி பண்ணியிருக்காங்க, அந்த கலரு, டெக்ஸ்சர் எல்லாத்தையும் பார்த்து சாப்பிடுறது. அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருக்கிறீங்க. ஒரு பாட்டை கேட்கறீங்கன்னா அந்த பாட்டுல தான் உங்களுடைய கவனம் இருக்கணும். கிச்சன்ல என்ன வச்சிருக்கோம், பால் அடுப்புல வச்சிருக்கோம், டிவி ஆஃப் பண்ணணும், ஃபேன் ஆஃப் பண்ண, அந்த ரூம்ல லைட் போட்டுட்டு இருக்காங்க, யாரோ வர சத்தம் கேக்குது. ஸோ இந்த கவன சிதறல்களை நீங்க பல இடத்துல போகும்போது ஒரு ஒரு விஷயத்துல எப்படி உங்களுக்கு ஒரு அட்டென்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். யூ ஒன்ட் கெயின் அட்டென்ஷன். ஸோ அதே மாதிரி நான் ஜட்ஜ்மெண்ட்னா ரொம்ப எதை பார்த்தாலும் அவேர்னஸ் ஆஃப் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். ஸோ இங்க வந்து ஒரு ஃபீலிங்ஸ் வருது அப்படின்னா அந்த ஃபீலிங்ஸ் அப்படியே ஒரு சந்தோஷப்படுறோம்ல, அந்த சந்தோஷத்தை அப்படியே முழுசா ஏத்துக்குவோங்க. அந்த சந்தோஷம் ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எதுக்காக அப்படின்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்றது. ஸோ ஜட்ஜ்மெண்ட் பண்ணாம நான் ஜட்ஜ்மெண்டிக்கலா இருக்கும். அதாவது காரண கருத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடி ரொம்ப மூளைய வந்து ரொம்ப யோசிக்கிறது. ஏன், எதுக்கு, எப்படி, என்ன அப்படின்றதெல்லாம் யோசிச்சு அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிட்டு பின்னாடி நம்ம சந்தோஷப்படணுமா? ஒரு பாட்டை கேட்ட உடனே சந்தோஷமா இருக்குது, ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்ட உடனே ஹாப்பியா இருக்குது, ஒரு காமெடியை பார்த்த உடனே நமக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னா அந்த சந்தோஷத்தை அப்படியே அனுபவிச்சுட்டு போகும். டோன்ட் அதை ஜட்ஜ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆராய்ச்சியில வந்து டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ உங்களால சந்தோஷமா எல்லாம் இருக்க முடியாது. ஆராய்ச்சிக்கான ரிசல்ட் வந்து எஸ் ஆர் நோல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறது நல்லது. ஏன்சன்ட் ரூட்டட் இன் மெடிக்கேஷன் ட்ரெடிஷன். அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு
குருகுலம் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ வீட்ல வந்து எல்லாத்தையுமே வீட்டினுடைய அமைப்பே எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாருமே மெடிடேஷன் பண்ணும். அமைதியா கடவுள் முன்னாடி அமைதியா உட்கார்ந்துட்டு பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் மனதை ஒரு நிலையாக்கி காலையில எழுவாங்க. ஸோ ரிச்சுவல்ஸ் மார்னிங் ரிச்சுவல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா தே கெட் அப் இந்த ஏர்லி மார்னிங். ஸோ நம்ம வந்து கெட் அப் இந்த ஏர்லி மார்னிங் சூரிய உதயமே பார்க்கறது இல்லை. அப்போ நம்மளோட ரிச்சுவல்ஸே ரொம்ப சிஸ்டமேட்டிக்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏன்ஷியன் பீரியட்ல எல்லாம் வந்து உமன்ஸ் வந்து தே கெட் அப் ஏர்லி இந்த மார்னிங். 4 மணின்றது அந்த பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப பீஸ்ஃபுல்லான இருக்கும். அந்த சமயத்திலேயே வந்துட்டு அவங்க பண்றது மெடிடேஷன்னா நிறைய இடத்துல நான் பார்த்திருக்கேன். ஒரு 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 வீட்டுல ஒரு ஒரு அந்த சிஸ்டமே வச்சிருப்பாங்க. 4 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சு ரெடி ஆகி வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு சாமி ரூம் விளக்கேத்தி அந்த இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஸோ தே மேக்கிங் த டே என்ன பிளசன்ட் மேனர். அந்த அந்த ஸ்டார்ட் பண்றது அந்த டேயே வந்து ரொம்ப அழகா ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ தே மெடிடேட்டிங். ஸோ மெடிடேஷன் இஸ் த ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் டூல் மைண்ட்ஃபுல்னஸ்க்காக வாழக்கூடிய ஒரு விஷயம். ஸோ மெடிடேட் பண்ணும்போது கூட நிறைய தாட்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த தாட்ஸ் வந்துட்டு போட்டோம். வர தாட்ஸை நீங்க எதுவும் கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். பட் நீங்க அந்த தாட்டுக்கு கண்ட்ரோல் ஆயிடக்கூடாது. ஸோ நீங்க வந்து தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். ஆனா தாட் உங்களை கண்ட்ரோல் பண்ணாம நீங்க பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு தாட் வரும், அந்த தாட் வந்து உங்களை பாதிக்கும். ஐயோ அந்த தாட் வந்த உடனே நீங்க சோகமாயிடுவீங்க, அழுவீங்க. அப்போ நீங்க எந்த தாட்டுக்கு வந்து ரியாக்ட் பண்றீங்க இல்லையா, அப்போ தட் தாட் இஸ் கண்ட்ரோலிங் யூன்னு அர்த்தம். அந்த தாட் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. உங்களை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்றீங்க, ஓவர் திங்கிங் பண்றீங்க, யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் அந்த யோசனை என்ன ஆகும், ஓவர் திங்கிங் மேல அந்த யோசனைக்கு இன்னொரு தோணும். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடிக்கடிக்கு அந்த தாட்ஸ் மேல போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த தாட்ஸ் நம்மள கண்ட்ரோல் பண்ணாம நாமளும் அந்த தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்காம பார்த்துட்டு வர தாட்ஸை அப்படியே விட்டுட்டு we just move on. accessible, open to everyone everywhere. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் இருக்க வேண்டாம். ரொம்ப எவ்ரி ஒன் எல்லாருக்குமே வந்துட்டு அசசிபிளா இருக்கும். ரொம்ப ஐயோ அந்த ஆளுகிட்ட யார் பேசுவா, எப்ப பார்த்தாலும் சுடுச்சுடுன்னு இருப்பாங்க, ஒரு மாதிரியா பேசுவாங்க, ஒரு மாதிரியா நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து ஜட்ஜ் பண்ற அளவுக்கு நீங்க இருக்கக்கூடாது. அசசிபிளா எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியா மூவ் ஆகணும், நல்லா பேசணும், சிரிக்கணும். அந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர், அந்த ஒரு கம்பேக்ட வந்து பழகிற ஜனங்களுக்கு நீங்க கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது யூ கேன் லீவ். ஸோ மைண்ட்ஃபுல்னஸா வாழணும் அப்படின்னா இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருக்கிறது, நான் ஜட்ஜ்மெண்டல் மென்டாலிட்டியை வச்சுக்காம இருக்கிறது, ஏன்ஷியன் ரூட்ஸ்க்கு வந்து மெடிடேஷன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்றது, அமைதியா எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த ஒரு எண்ணத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அமைதியா கண்ணு மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது. தட் இஸ் ஃபர்ஸ்ட் மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ். ஸோ எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஜோகிலா ஃப்ரெண்ட்லியா பேசுறது பழகிறதும் வந்து ஒன் ஆஃப் தி மைண்ட்ஃபுல்னஸ் ஆக்டிவிட்டிஸ். அதை வந்து நம்ம கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். இது வந்து நம்ம ஒரு உமன் பேஸ்டா நம்ம இந்த டாபிக் எடுத்துறதுனால ஸோ ஹவு மச் இட் இஸ் ரிலவென்ட் டு தி உமன். ஸோ யூனிக் பெனிஃபிட்ஸ். ஸோ மைண்ட்ஃபுல்லோட ஒரு உமன் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப்ல நிறைய மாற்றங்கள் வரும், நல்ல சேஞ்சஸ் வரும். என்னென்ன சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் தி ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன். அவங்களுக்கு மன அழுத்தம் வந்துட்டு அவங்களுக்கு அந்த டென்ஷன் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் வந்துட்டு டிராஸ்டிக் சேஞ்சஸ் அவங்களுக்குள்ள கிடைக்கும். 70% ஆஃப் சேஞ்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் வந்து அவங்க சொல்லுவாங்க, ஐ ஹேட் அ ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். மைண்ட்ஃபுல்னஸ் வந்து நான் அடாப்ட் பண்றதுனால எனக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு. எமோஷனல் ரெகுலேஷன்ஸ் 45% ஆஃப் எமோஷனல் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. ஸோ ஆல்ரெடி வி நோ தட் உமன்ஸ் ஆர் ரெகுலேட்டட் வித் தி எமோஷனல் கூல்ஸ்னே சொல்லுவாங்க. எமோஷனல் ஆயிடுவாங்க எல்லா விஷயத்தையும், கணவனாகட்டும், குழந்தைங்களாகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், சின்ன சின்ன விஷயம் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அக்கம்ப்ளிஷ் ஆகலனாலும் ஷி பிகம் எமோஷனல். ஸோ எமோஷனல் ஸ்டூபிடிட்டிஸ் வந்து உமன்ஸ்க்கு வந்து ரொம்ப அதிகம். அவங்க எமோஷனல் கேரக்டர்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி சமயத்துல 45% ஆஃப் எமோஷனல் ரெகுலேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு தன்னோட இதுல வந்து கிடைச்சிடும்.
வந்துட்டு நோ ஸ்லீப், ஸ்லீப்பே இருக்காது. ஒரு ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றது, டீப் ஸ்லீப் அப்படின்றது வந்துட்டு எக்ஸப்ஷனல் தான். எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. 12 மணிக்கு போய் படுத்தாலும் 3 மணியோ 4 மணிக்கு முழிச்சிட்டு இருந்தேன். காலையில தான் கொஞ்ச நேரம் தூங்கினேன் அப்படின்னு. ஏன்னா அந்த மைண்ட் வந்து ரிலாக்ஸ்டா இருந்தாதான் யூ கேன் ஏபிள் டு ஸ்லீப். ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்தா தாட்ஸ்க்கு ரெஸ்டே கிடையாது. தாட்ஸ்க்கு வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ ஹவு கேன் யூ ஸ்லீப்? யூ கேனாட் ஸ்லீப் இல்லையா? ஸோ மைண்ட்ஃபுல்னஸ், அதாவது நீங்க பிடிச்சி ஒரு விஷயத்த திருப்திகரமா செய்யற போது உங்களுக்குள்ள மனசு வந்து ரிலாக்ஸ் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா யூ வில் ஸ்லீப். ஸோ நம்ம தூங்கவே போறோம்னா ஐம் கோ டு ஸ்லீப் எனிவே. ஸோ அந்த தூக்கத்தையும் நீங்க என்ஜாய் பண்ணணும். ஆமா, இப்ப நான் போய் தூங்க போறேன், இனி நடுவுல நான் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்றதுல ஒரு கன்ஃபார்ம் இது பண்ணிக்கணும். பெட்டர் ஸ்லீப், இன்க்ரீஸ் ஃபோக்கஸ். ஸோ 30% வந்து என்ன ஆகும்னா நமக்கு ஃபோக்கஸும் இல்லாம போயிடும். நிறைய உமன்ஸ் நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். தேர் நாட் ஏபிள் டு கான்சென்ட்ரேட். ஒரு ஃபோக்கஸே அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா அந்த வேலை இந்த வேலை இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி 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 அந்த விஷயங்களை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஃபோக்கஸ் வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஸோ அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். ஈவன் எஜுகேட்டட் உமனா இருந்தாலும் கூட அந்த ஃபோக்கஸ் அப்படின்றது விஷயம் அந்த ஸ்ட்ரெஸ்னால என்ன ஆகும், அது வந்து அவங்களுக்கு இம்பேலன்ஸ்டா ஆயிடுது. ஸோ அவங்களோட 30% ஆஃப் ஃபோக்கஸ் லெவலும் கூட இம்ப்ரூவ் கான்சென்ட்ரேஷன். ஸோ எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குது. மைண்ட்ஃபுல்னஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது லைஃப்ல உமன்ஸ்க்கு வந்து எத்தனை விஷயங்கள். ஸோ 70% ஆஃப் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் அப்படின்றது வந்து மிகப்பெரிய குவான்டிட்டி. ஏன்னா ட்ரெஸ் தான் அவங்களோட மேஜர் பார்ட் அவங்கள ரோல் பிளே பண்ணுது. இந்த ட்ரெஸ்னால அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எவ்வளவு விஷயங்கள் பாதிக்கப்படுது. பிகாஸ் ஷி ஹாஸ் டு ஸ்பீக் டு சம்ஒன். அவங்க பேசணும், தன்னுடைய மைண்ட்ல இருக்க ரிலாக்ஸ் விஷயங்கள் எல்லாத்தையும் வெளியில கொட்டினாதான் அந்த ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் குறைச்சலா ஆகும். பட் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ஆக்டிவிட்டிஸ் அவங்க வந்து ஃபாலோ பண்ணினாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த 70% ஆஃப் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் வந்து ஏற்படும். லைஃப்ல வந்து ஹாப்பியா ஷி கேன் லிவ். ஸோ 70% ஆஃப் செல்ஃப் ரிடக்ஷன், இமோஷனல் ரெகுலேஷன் 45%, பெட்டர் ஸ்லீப் 60%. நல்லா தூங்கினாவே போதும். அவங்க வந்து எல்லாருக்கூடயும் ஹாப்பியா நல்லா பேசுவாங்க, நல்லா சமைப்பாங்க, வீட்டுல இருக்கிற எந்த ஒர்க்கா இருந்தாலும் ஹாப்பியா செய்வாங்க. எந்த ப்ராப்ளமும் அவங்களுக்கு ஃபீலே ஆகாது. ஸோ அவங்களால மற்ற விஷயங்களையும் அட்டென்ஷனா கான்சென்ட்ரேட் வந்து அவங்களால பண்ண முடியும். சரி, இது எல்லாத்துக்கும் பண்றதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்கு. மைண்ட்ஃபுல் டெக்னிக்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். மைண்ட்ஃபுல் டெக்னிக்ஸை வந்து எப்படி பண்ணலாம்? என்னுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ், உங்களுடைய காலையில எழுந்ததுல இருந்து சாயந்தரம் தூங்குற வரைக்கும் நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ்லயும் உங்க சேஞ்சஸ் எப்படி நம்ம கொண்டு வரலாம், அதை மைண்ட்ஃபுல்லா எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்ற டெக்னிக்ஸை தான் இப்ப நான் சொல்ல போறேன். மைண்ட்ஃபுல் பிரீத்திங் 5 minutes டெய்லி ப்ராக்டிஸ் ரெடியூஸ் ஆங்ஸைட்டி பை 20%. அதாவது நீங்க பிரீத்திங் ப்ராக்டிஸ் பண்றீங்க இல்லையா, பிரீத்திங் பிரீத் அவுட். ஸோ பிராணாயம் நீங்க பண்றதுனால, பிரீத்திங் ப்ராக்டிஸ் பண்றதுனால உங்க லங்ஸ்க்கு வந்து ஹேர் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஆங்ஸைட்டி லெவல் வந்துட்டு மனப்பதட்டம் வந்து உங்களுக்கு 20% குறைஞ்சிடும். ஸோ மைண்ட்ஃபுல்லா வந்துட்டு பிரீத்திங் ப்ராக்டிஸ் பண்ணணும். மைண்ட்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னா டிவி பார்த்துக்கிட்டே வந்து பிரீத்திங் ப்ராக்டிஸ் பண்றது கிடையாது. ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் தி பிரீத். பிரீத் இன் அப்படின்னா பிரீத் இன் மேல கான்சென்ட்ரேஷன், பிரீத் அவுட் அப்படின்னா பிரீத் அவுட் மேல கான்சென்ட்ரேஷன். அதாவது சுவாசம் உள்ள போகும்போதும் அதனோட மேல கவனம் செலுத்துறதும், சுவாசம் வெளியில வரும்போதும் அது மேல நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்றதுதான் மைண்ட்ஃபுல் பிரீத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாடி ஸ்கேனிங். பாடி ஸ்கேனிங் அப்படின்னா கல்டிவேட் அவேர்னஸ் ஆஃப் பிசிக்கல் சென்சேஷன். ஸோ யூ ஹாவ் அ ஃபுல் பாடி. ஸோ உங்க பாடியில இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்கும் நீங்க நன்றி சொல்லலாம். பாடி ரிலாக்ஸேஷன் பண்ணலாம். கை, காலு, முதுகு, தண்டுவலம் எல்லாமே. ஏன்னா இது இந்த பாடி பார்ட்ஸ் இல்லாம நம்மளால எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் பண்ண முடியாது. இந்த ஆக்டிவிட்டிஸை சக்சஸ்ஃபுல்லா பண்றது, நம்மள ஏற்க வைக்கிறது, நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் எது கொடுக்க நம்மளோட பாடி பார்ட்ஸ் தான். ஸோ எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் நீங்க நன்றி சொல்லலாம். அந்த பாடி பார்ட்ஸ் மேல கான்சென்ட்ரேட், நல்லா சவாசனத்துல படுத்துட்டு
உங்களோட கை, கால், முதுகு, தண்டுவடம், நெத்தி, கழுத்து, வயிறு பகுதி எல்லாத்தையும் வந்துட்டு பாடி ஸ்கேன் ஃபுல்லாவே நீங்க அதை பத்தி நினைக்கணும். அதனோட ஃபங்க்ஷன்ஸை பத்தி நினைச்சு அதுக்கு நன்றி சொல்லணும். ஸோ இந்த பாடி கேன் அப்படின்னும் போது உங்களோட கான்சென்ட்ரேஷன் முழுமையா உங்களோட பாடிக்கு தான் நீங்க போகணும். நீங்க நிறைய நின்றுட்டு வேலை செய்யறவங்க அப்படின்னா அந்த கால் வந்து ஆரோக்கியமா இல்லை, அந்த கால் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இல்லை அப்படின்னா அந்த கால் உங்களால அந்த ஒர்க் எப்படி பண்ண முடியும்? சரியா? அப்ப அந்த கால்களுக்கு நீங்க நன்றி சொல்லலாம். நீங்க இந்த கைனால உங்களோட தொழிலே அந்த கைனாலதான் இயங்குது அப்படின்னு சொன்னா இந்த கைகளுக்கு நீங்க நன்றிகள் சொல்லலாம். அந்த மாதிரி உங்க மைண்ட்ஃபுல்லா அந்த கிராட்டிடியூட்ஸை வந்து நீங்க வெளிப்படுத்தணும். மைண்ட்ஃபுல் வாக்கிங். நிறைய பேர் வாக் பண்ணுவாங்க. நீங்க நிறைய பேர் வாக்கிங் பண்றத பார்த்திருக்கலாம். காலையில எழுந்ததுன்னா வாக்கிங்க வந்து ஒரு ஹேபிட்டா வச்சிருப்பாங்க. ஆனா பக்கத்துல 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே போவாங்க. மத்த ஆட்கள் வர்றது போறது அங்க இருக்கிற எந்த விஷயத்து மேலயும் அவங்களோட கவனம் இருக்காது. இல்லைன்னா ஹெட்போன் போட்டுட்டு ஹெட்போன்ல பாட்டு கேட்டுக்கிட்டு அந்த கவனம் ஃபுல்லா பாட்டுல தான் இருக்கும். ஆனா வாக்கிங்ல இருக்கவே இருக்காது. ஸோ மைண்ட்ஃபுல் வாக்கிங் அப்படின்னா நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாக் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப கவனம் ஃபுல்லா உங்களோட வாக்கிங்ல தான் இருக்கும். உங்களோட ஸ்டெப்ஸ் நீங்க எப்படி நடக்கிறீங்க, எப்படி ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க, எவ்வளவு ஸ்பீடா நடக்கிறீங்க, எவ்வளவு நிமிஷத்துல எத்தனை மணி அவர்ல நீங்க வந்து ஒரு ரவுண்ட வந்து சுத்திட்டு வரீங்க, ஒரு நாளைக்கு எத்தனை ரவுண்ட் உங்களால பண்ண முடியும், ஒரு நாளைக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் நீங்க நடந்திருக்கீங்க அப்படின்னு அந்த மாதிரி கால்குலேஷன்ஸ்ல வந்து உங்களோட கான்சென்ட்ரேஷன் நீங்க பண்ணும்போது உங்களோட வாக்கிங் மேல உங்களுக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும். நீங்களும் உங்க பாடியும் சுத்தி உங்களை சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்டும் நீங்க கனெக்ட் ஆயிடுறீங்க. என்விரான்மெண்டோட கனெக்ட் ஆயிட்டு இயற்கையோட சூழ்ந்து இருக்கும்போது உங்களோட கவனம் ஃபுல்லா உங்களோட வாக்கிங். ஸோ உங்களுக்கு ஒரு அவேர்னஸ், நீங்க எவ்வளவு வாக் பண்ணிருக்கீங்க, எப்படி நடந்தீங்க, உங்களுக்கு கால்களுக்கு பெட்டரா ஃபீல் ஆகுதா, எந்த இடத்துல வலி இருக்கு, எந்த இடத்துல வலிகள் போயிடுச்சு, இப்படி எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கனெக்டிங் பாடி டு தி என்விரான்மெண்ட். நேச்சர்ல அங்க இருக்கிற மரம், செடி, கொடிகள் எப்படி எல்லாம் அமைஞ்சிருக்கு, எப்படி எல்லாம் செடியில பூ பூத்து இருக்கிறது, இதெல்லாமே வந்து நீங்க வாக்கிங் போகும்போது கவனிக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ நிறைய பேரை நானும் வாக்கிங் போகும்போது பார்த்திருக்கேன். ஹெட்போன்ஸ் தான் போட்டிருக்காங்க, பக்கத்துல கதை பேசிட்டு தான் வராங்க. பட் they are not doing mindful walking. ஸோ இந்த விஷயத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். loving kids. So extend the compassion to yourself and others. ஸோ ஒரு பாசமா இருக்குது. உங்களோட அன்பு, பாசம், பணிவை வந்துட்டு உங்களுடைய குழந்தைங்களுக்கு கைண்ட்னஸ் கொடுங்க. உங்களுக்கு அதாவது நீங்களும் உங்களை மேல பாசமாயிருங்க. அது மட்டும் இல்லாம உங்களை சுத்தி இருக்கிற உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க பசங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டையும் வந்து அன்பா பாசமா இருங்க. அவங்களுக்கு யாரானுக்கு உதவி தேவைப்பட்டுச்சுன்னா உதவி பண்ணுங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அன்பா பாசம் நம்ம வந்து ஒரு ஸ்மைல ஷேர் பண்றது கூட ஒரு கம்பேஷன் தான். அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து மைண்ட்ஃபுல். ஒரு சிலர் வந்து குழந்தையே சிரிச்சிட்டு இருப்போம், நம்மளை பார்த்து நம்ம வந்து சிரிக்க மாட்டோம். ஸோ when you extend smile, when you give smiles to others, ஸோ அந்த மனசு வந்து சந்தோஷப்படும். ஸோ வந்து இந்த லாஃபிங் தெரபி எல்லாம் இருக்கும் இல்லையா, சும்மாவே சிரிங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா மூளைக்கு தெரியாது அது வந்து நீங்க சும்மா சிரிக்கிறீங்களா பொய்யா சிரிக்கிறீங்களா அப்படின்னு தெரியாது. பட் லாஃபிங் தெரபி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சிரிக்கும் போது உங்களுடைய உறுப்புகள் எல்லாமே சந்தோஷப்படும். ஸோ வந்து லாஃபிங் தெரபி. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்டென்ட். ஸோ மனசை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு எக்ஸ்டென்ட் அன்பை நீங்க வந்து செலுத்தணும். அன்பா இருக்கணும், பாசமா இருக்கணும். மற்றவங்க கூட மட்டும் பாசமா அன்பா இருக்கணும் சொல்லல. உங்களுக்கு நீங்க அன்பா இருக்கணும், பாசமா இருக்கணும். நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, நல்லா பேசுறது, நல்லா சாப்பிடுறது, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறது கூட தான் யூ ஆர் லவ்விங் யுவர் செல்ஃப். சரியா? உங்களுக்கு நீங்க கம்பேஷனேட்டா இருக்கிறது தான் வந்துட்டு லவ்விங் கைண்ட்னஸ். மைண்ட்ஃபுல் ஈட்டிங். அதான் சொல்றேனே, காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், நைட்டு டின்னர் ஆகட்டும், ஹரிபரியா சாப்பிடுறது, செஞ்சு வச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் வந்து தனியா சாப்பிடுறது, என்ன சாப்பிட்றோமே தெரியாம இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. யாரா இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, உமனா இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்கிறவங்க சமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை சாப்பிடும் போது ருசிச்சு சுவைய வந்து ரசிச்சு அதனோட கலரு, அதனோட டேஸ்ட், அதனோட ஸ்ட்ரக்சரு, இதெல்லாம் வந்து ஷேப்பு, இதெல்லாத்தையும் பாருங்க. அப்புறம் ஸ்மெல்லு, அது எல்லாத்தையும் வந்து அட்மையர் பண்ணி
நீங்க வந்து இன்னைக்கு கிடைச்ச இந்த ஃபுட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நமக்கு செஞ்சு கொடுத்தவங்களுக்கு நன்றி செலுத்திட்டு, இந்த ஃபுட்டையும் எல்லா விதத்திலயும் அத வந்து ருசிச்சு சாப்பிடும்போது, உங்களுடைய மனசுக்கு 85% ஆஃப் ஒரு ஃபீல், ஒரு ஜாய் உங்களுக்கு கிடைக்கும். நெறைய பேரு நம்ம பார்த்திருக்கோம், தட்டுல போட்ட உடனே என்ன சமைச்சிருக்க? உப்பு கூடுதலா இருக்கு. காரம் அதிகமா இருக்குது. நல்லாவே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிட்டு தான் சில பேர் சாப்பிடவே ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் எப்படி சாப்பிடுவாங்க? அப்படின்னுவாங்க. ஸோ இத இந்த மாரி ஒரு கம்யூனிகேஷனோட சாப்பிடும்போது, அந்த ஃபுட்டும் நல்லா இருக்காது. மனசுக்கும் திருப்திகரமா இருக்கவே இருக்காது. ஸோ குறை சொல்லாம, அத எல்லாத்தையும் ரசிச்சு சாப்பிடும்போது, யூ வில் கெட் 85% ஆஃப் ஹாப்பி அண்ட் பிளஷர். ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய மைண்ட்ஃபுல்னஸ் நமக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இன்டிகிரேட்டிங் மைண்ட்ஃபுல்னஸ் இன்டு டெய்லி லைஃப். ஸோ நம்ம எப்படி நம்மளுடைய டே டு டே லைஃப்ல மைண்ட்ஃபுல்னஸை எப்படி கொண்டு வர்றது, இன்டிகிரேட் பண்றது அப்படின்றது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு எல்லா விஷயங்களும் செய்வாங்க. பட் எல்லாரும் பிளான் போடுவாங்க. அத பண்ணலாம், இத பண்ணலாம், நான் வாக்கிங் போடணும். டாக்டர் சொல்லிட்டாங்க, எனக்கு சுகர் அதிகமா இருக்கு. வாக் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் வாக் பண்ணணும் அப்படின்னுவாங்க. 2 நாள் வாக்கிங் போவாங்க. 4வது நாள் விட்டுருவாங்க. ஸோ இன் திஸ் கேஸ் நம்மளுடைய லைஃப்ப வந்து நீங்க வந்து கட்டாயப்படுத்தி ஒரு விஷயத்த உங்க மேல திணிக்கிறத விட, அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இது நமக்கு தேவை, இத நம்ம செய்யணும் அப்படின்னு நீங்க செஞ்சீங்கனால மட்டும்தான் அத கரெக்ட்டா நம்மளால பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ஆக்டிவிட்டீஸ வந்துட்டு என்னைக்கோ ஒரு நாள் நம்ம செய்யறது கிடையாது. அப்ப என்னைக்கோ ஒரு நாள் மட்டும் தான் சந்தோஷமா இருக்கும். டெய்லி சந்தோஷமா இருக்கணும், எப்பயுமே ஆரோக்கியமா இருக்கணும், எப்பயும் நல்லா இருக்கணும் அப்படின்னா, இந்த மைண்ட்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ நம்ம டெய்லி தொடர்ந்து செய்யணும். இல்ல இன்னைக்கு தான் நான் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறேன். இன்னைக்கு தான் சாப்பாடு நல்லா இருந்தது. இன்னைக்கு மட்டும் தான் என்னால சந்தோஷமா இருக்கும். அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட்ஸ் பண்ணிக்காம உங்க மைண்டுக்கு சொல்லுங்க. நான் வந்து எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும். நான் எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும். எப்பயுமே ஆரோக்கியமா இருக்கணும். எப்பயுமே நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா, உங்க லைஃப்ல இந்த மாரி சிஸ்டம்ஸ வந்து நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அ இத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, அத உங்களால ஃபாலோ பண்ண முடியும். மார்னிங் ரிச்சுவல்ஸ் நம்ம பழக்கவழக்கங்கள் ஒண்ணு இருக்கும் இல்லையா? அந்த பழக்கவழக்கத்த நம்ம மாத்திக்கணும். ஸ்டார்ட் த டே வித் மெடிடேஷன். காலையில எழுந்த உடனே டக்குன்னு ஒரு மொபைல் எடுத்துட்டு, அதுல இருக்க வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கிறது. எல்லாருக்கும் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறது. Facebookஅ பார்க்கிறது. ஸோ அதுலயே ஒரு 10 நிமிஷம் போயிடும். ஸோ டோன்ட் டச் த மொபைல். காலையில எழுந்த உடனே மொபைல்ஸ்க்கோ, வேற எதுக்கோ, காலையில எழுந்த உடனே லபலபன்னு கத்திட்டே எழுவாங்க ஒரு சிலரு. ஒரு சிலர் ஐயோ லேட் ஆயிடுச்சே, ஐயோ அப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு அப்படி எழுவாங்க. டென்ஷனோட எழுவாங்க. ஸோ டோன்ட் மேக் ஸோ நீங்களும் பேனிக் ஆகி உங்க உடம்பையும் இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்கி விட்டுறீங்க. ஸோ டோன்ட் டூ தட். ஸோ வாட் யூ சப்போஸ் டு டூ இஸ் முதல்ல எழுந்த உடனே ஒரு 5 மினிட்ஸ் அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ் அமைதியா எழுந்து கையை ரப் பண்ணிட்டு முகத்துக்கு வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் காமா மெடிடேஷன் பண்ணணும். 5 மினிட்ஸ் அப்படின்றது நான் மினிமம் டைம்ஸ் தான் கொடுத்தேன். மேக்ஸிமம் யூ கேன் டேக் 10 to 15 மினிட்ஸ். உங்களால உட்கார முடியும்னா நீங்க 10 to 15 மினிட்ஸ் மெடிடேஷனோட உங்களோட லைஃப்பை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு புக்ல ராமேஷ் சர்மா அவர்கள் சொல்லியிருப்பாங்க, நம்மளுடைய லைஃப்ல எழுந்த உடனேயே அந்த 30 மினிட்ஸ் ஆஃப் டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிமிடங்கள். அந்த நிமிஷத்துல நம்ம என்ன டிசைட் பண்றோமோ, இன்னைக்கு ஃபுல் டே நான் எப்படி இருக்கணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு நோட் புக் எடுத்து நீங்க எழுதலாம். ஜேர்னலைசிங் பண்ணலாம். இன்னைக்கு காலையில 10 மணிக்கு இந்த ஒர்க் இருக்கு, இந்த 11 மணிக்கு இந்த ஒர்க், 12 மணிக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு டே ஃபுல்லா உங்களோட ஷெட்யூலை நீங்க நோட் பண்ணிட்டு, அதை நீங்க ஒரு முறை வாசிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஒர்க்கை நீங்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஜேர்னலைசிங் காலையில எழுந்து அந்த மெடிடேட்டிங் பண்ணும்போது கூட இன்னைக்கு ஃபுல் டே நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சுக்கிட்டு அந்த ஒர்க்கை நீங்க எழுதி பார்க்கும்போதோ இல்ல மெடிடேஷன் பண்ணி பார்க்கும்போதோ அந்த ஃபுல் டே வந்து இட் இஸ் டோட்டலி பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க காலையில அந்த 30 நிமிஷத்துல என்ன நினைச்சு உங்களோட லைஃப்பை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ உங்களோட கவனம் ஃபுல்லா அந்த ஒரு விஷயத்துலதான் இருக்கும். உங்களுக்கு அந்த மைண்ட் வந்து போயிடும். நீங்க எழும்போது எதை பத்தியுமே திங்க் பண்ணாம வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறது, கத்துறது, ஓடுறது, செய்யறது அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அன்னைக்கு நாளைக்கு மிக முக்கியமான அப்பாயின்ட்மெண்ட்ஸா இருந்தீங்கன்னா கூட மறந்துடும்.
என்ன செய்யணும்ன்றதே ஐயோ நான் அங்க போகணும்னு நினைச்சேனே, இன்னைக்கு ஒரு வேலை கூட உருப்படியா நடக்கலையே, இதை பண்ணணும்னு நினைச்சேனே, அதை பண்ணணும்னு நினைச்சேனே, ஆனா இதை என்ன உருப்படியா பண்ணவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்ன ஆகும், உங்களால பண்ண முடியாமயே போயிடும். உங்களோட கான்சென்ட்ரேஷன் லாக் ஆயிடும். ஸோ உங்களுடைய ரிச்சுவல்ஸ்ல வந்து மார்னிங் மெடிடேஷனும் ஜேர்னலிங், அதாவது நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றத டெய்லி நோட் டவுன் பண்ணிட்டு அதை ஒரு முறை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு போகலாம். ஸோ இட் வில் பி அ குட் ஹேபிட் ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ். டர்ன் ஆஃப் தி நோட்டிஃபிகேஷன். ஸோ காலையில எல்லாரும் மொபைல்ஸ், இப்போ வந்து மொபைல்ஸ் இல்லாம யாராலும் இருக்க முடியறது இல்லை. மொபைல்ஸ் வந்து கெட்ட விஷயம் சொல்லல, நல்ல விஷயத்துக்காக தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அதை நம்ம நல்லதாகவே பயன்படுத்தலாம். பட் காலையில அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னா, போனை திறந்த உடனே நிறைய நோட்டிபிகேஷன்ஸ் இருக்கும். அவங்க மெசேஜ், எங்க மெசேஜ், அந்த மெசேஜ், இது பேங்க் லோன் கட்டணும் மெசேஜஸ், அந்த மாதிரி நிறைய, எதை பார்த்த உடனே உங்களுக்கு டென்ஷன் ஆகுமோ அந்த மாதிரி நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் கூட இருக்கும். அப்போ நம்ம அதை பார்க்கும்போது அதை போய் கிளிக் பண்ணி உள்ள போனோம்னா என்ன ஆகும், அகெயின் டிராவலிங் வித் சேம், வேற ஏதோ ஒருக்குள்ள டிராவல் ஆயிடும். ஸோ அந்த டர்ன் ஆஃப் தி நோட்டிபிகேஷன், தயவு செய்து நோட்டிபிகேஷன்ஸை வந்து க்ளோஸே பண்ணிடுங்க. அதை வந்து நீங்க நோட்டிபிகேஷன் நீங்க பார்க்காம இருந்தாலே போதும், உங்களுடைய 10% ஆஃப் டென்ஷன் வந்து குறைஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மைண்ட்ஃபுல் மூவ்மெண்ட், புஷ் டு செக் வித் யுவர் செல்ஃப். உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் வந்துட்டு நீங்க இருக்கிறத நீங்க உணருங்க தயவு செய்து. ஏன்னா எப்படி உணர்தல் அப்படின்னா, அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க, ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயத்த நீங்க முழுமையா என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா அதை பத்தி நீங்க ஃபுல் டே பேசிட்டு இருக்கீங்க. உணர்ந்தாதானே ஒரு விஷயத்த நம்ம பத்தி நம்ம பேச முடியும். இஃப் யூ டோன்ட் ரியலைஸ், அதை பத்தி நீங்க உணரவே இல்லை அப்படின்னா மற்றவங்க கிட்ட நீங்க எப்படி நீங்க பேசுவீங்க? இட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் வந்துட்டு உங்களுக்குள்ளேயே வந்துட்டு அந்த மைண்ட்ஃபுல் மூமெண்ட்ஸ் நீங்க கொஞ்ச நேரம், நிறைய நேரம் ஓடிக்கிட்டே இருப்போம், நிறைய நேரம் வந்து எல்லாமே ஷெட்யூல் பண்ணிடுவோம். காலையில இத்தனை மணிக்கு ஆஃபீஸ் போகணும், இங்க இத்தனை மணிக்கு சாப்பிடணும், இத்தனை மணிக்கு இந்த கிளாஸ், அவங்களுக்கு இவங்களுக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஒர்க் எல்லாத்தையும் நம்ம வந்து அப்படியே போயிட்டே இருப்போம். அந்த மாதிரி சமயத்துல வந்து உங்களுக்கு நீங்க பாஸ் கொடுங்க. பாஸ் அப்படின்னா கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ் வந்து அமைதியா எதுவுமே பண்ணாம சைலன்ஸ்ல இருக்கணும். ஸோ அந்த பாஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது ஒவ்வொரு பாஸ்க்கும் நம்ம வந்து ஒரு பிரேக் அங்க கொடுக்கும்போது எல்லாம் உங்களுக்கு ஒரு ரீசார்ஜ் வந்து கிடைக்கும். உங்க எனர்ஜி லெவல் வந்து திருப்பி ஹைக் ஆகும். நெக்ஸ்ட் நீங்க பண்ணக்கூடிய விஷயம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, தெளிவா பண்ணுவீங்க. எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து உங்களால லேர்ன் பண்ணிக்க முடியும். மைண்ட்ஃபுல் கம்யூனிகேஷன், லிசன் வித் பிரசன்ஸ் அண்ட் எம்பத்தி. ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுறோம், அந்த பேசும்பொழுது ஒரு கனெக்டிவிட்டி வந்து அவங்க கூட இருக்கணும். ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னா நீங்க முதல்ல கேட்கணும். இல்ல அப்புறமா பேசிக்கலாம் விடு, அப்படின்னு வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்குள்ள நீங்க டிராவல் ஆகாம கூட நீங்க இருக்கிறீங்க, அவங்க பேச்சு நீங்க கேக்குறீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். அந்த சப்போர்ட், அந்த நம்பிக்கை கொடுத்தா மட்டும்தான் அந்த மைண்ட்ஃபுல்னஸ் கம்யூனிகேஷனா இருக்கும். அவங்க ஒரு பிரச்சனையை பத்தி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க பாட்டு வேற எதையோ யோசனை பண்ணிட்டு நீங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க பிரச்சனையும் உங்களுக்கு புரியாது, உங்க பிரச்சனை மேலேயும் அதிகமா கான்சென்ட்ரேஷன் இருக்காது. ஸோ உங்களுடைய கவனம் ஃபுல்லா கரெக்டா கேட்கணும். அவங்களோட பிரச்சனை என்ன, அவங்களோட உணர்வுகளை நீங்க உங்களோட உணர்வுகளை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க அவங்க உணர்வுகளை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாதான் அந்த எம்பத்தி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து கிரியேட் ஆகும். அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனை உங்களால கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ மைண்ட்ஃபுல் கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒருத்தர் நீங்க சொல்லும்போது அவங்க கேட்கறதும், அவங்க பேசும்போது நீங்க கேட்கறதும், அதை கேட்டு அவ என்ன சொன்னாங்க அப்படின்றதுக்கு ஒரு தீர்வை நீங்க சொல்றது, பதில் பேசுறது, அதுக்கு பேரு தான் வந்து மைண்ட்ஃபுல் கம்யூனிகேஷன். மைண்ட்ஃபுல் செல்ஃப் கேர், நரிஷ் மைண்ட், பாடி அண்ட் தி ஸ்பிரிட். உங்க செல்ஃப் கேர், உங்களுக்கு நீங்க கேர்ஃபுல்லா இருக்கிறது, செல்ஃப் கேர் எடுத்துக்கணும். நிறைய பேர் வந்து தனக்கு வந்து தேவையான விஷயத்த ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்துக்கிறதோ, ஒரு பாடி மசாஜ் எடுத்துக்கிறதோ,
ஹேர் மசாஜ் எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் கண்ணுல வந்து எனக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி கண் டெஸ்ட் பண்ணிக்கிறது, பாடி செக்அப் பண்ணிக்கிறது. நிறைய நாளா பாடியில ஒரு தொந்தரவு வந்துட்டே இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாடி நமக்கு டேக் இட் ஃபார் த கேரண்டி. எவ்வளவு நாள் தாங்குதோ, எவ்வளவு நாள் சமாளிக்க முடியுதோ அவ்வளவு நாள் நான் சமாளிக்கிறேன், முடியாத பட்சத்துல நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறேன் அப்படின்ட்டு நிறைய பேரை பேசுறத நீங்க கேட்டிருப்பீங்க. சோ இது வந்து நமக்கே நாம பண்ணிக்கிற துரோகம் இல்லையா? சோ இது எந்த விதத்துல நியாயம்? ஏன் அப்படின்னு நம்ம சொல்றோம்? நம்மள கேர் பண்ணிக்கிறது தப்பா? சோ இது வந்து இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு மத்தவங்களை நம்ம கேர் பண்ணிக்கிறோமோ அதே அளவுக்கு நம்மள நாமே கேர் பண்ணிக்கணும். அப்பதான் நம்மளோட லைஃப் வந்து ரொம்பவே சிறப்பா இருக்கும். சோ இந்த மைண்ட்ஃபுல்னஸ் எல்லா விஷயங்களும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம வந்து எந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து ஓவர் கம் பண்ணி வர முடியும். நிறைய சேலஞ்சஸ் வந்து சவால்களை வந்து நம்ம எதிர்கொள்ளலாம். காமன் ஆப்ஸ்டிக்கல்ஸ், நிறைய அன்றாட லைஃப்ல வரக்கூடிய ஆப்ஸ்டிக்கல்ஸ், பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா? அந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வரலாம். சில ஒரு சில தாட்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா, நம்ம தொடர்ந்து நம்ம துரத்திக்கிட்டே இருப்போம். அது அந்த எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு ரொம்ப கஷ்டமா, ஐயோ இந்த இந்த தாட்ல இருந்து, இந்த எண்ணத்துல இருந்து என்னால வெளியிலேயே வர முடியலையே அப்படின்றது. ரெஸ்ட்லெஸ், டைம் கான்ஸ்டன்ட், ரொம்ப ரெஸ்டா இருக்கும் நமக்கு. எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ரெஸ்டே இல்லாம போயிட்டு இருக்கிறது அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ். அதுக்கப்புறம் டைம் கன்ஸ்ட்ரெயின், டைமே நமக்கு பத்தாது. 24 மணி நேரமே பத்தாம போறது சமயம்லாம் இருக்கு. சோ இது எல்லாமே எதனால அப்படின்னா, அந்த மைண்ட்ஃபுல்னஸ் வந்து ஆக்டிவிட்டிஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாததுனால இப்படிதான் நம்மளால இருக்க முடியும். ஸ்ட்ராட்டஜிஸ்: ஸ்டார்ட் ஸ்மால், பி பேஷண்ட், ஃபைண்ட் அ குவைட் ஸ்பேஸ். அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க வந்து எடுத்த உடனே 1 மணி நேரம் உங்களை வந்து பண்ண சொல்லல. மெடிடேஷனே பண்றோம் அப்படின்னா 1 hour எடுத்த உடனே பண்ண சொல்லல. சின்னதா ஒரு 5 minutesல இருந்து ஆரம்பிங்க. 5 minutes அமைதியா இருங்க. 5 minutes நான் பேசவே கூடாது. ஒருத்த வந்து நம்ம ரொம்ப டென்ஷன் பண்றான், ஆனாலும் நான் ரிப்ளையே பண்ணக்கூடாது, அமைதியா இருக்கணும். அவங்க பேசுறாங்களா, நான் அமைதியா கேட்டுட்டு இருக்க போறேன். அமைதியா அவங்க பேசி முடிச்சிட்டு பின்னாடிதான் அவங்க பேசுனத நான் என்ன கேட்டேனோ, என்ன புரிஞ்சுக்கிட்டேனோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பதில சொல்லுவேன். ஸோ பி பேஷண்ட், சரியா? பி மைண்ட்ஃபுல் கம்யூனிகேஷன். ஸோ அமைதியான ஒரு இடத்தை தேடணும். எந்த இடத்துல யாருமே வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உங்களுக்கான இடம், அந்த இடத்துல உங்களுக்கான நேரத்தை கூட நீங்க ஒதுக்கிக்கோங்க. அந்த நேரம், அந்த இடம் உங்களுக்கானது. அந்த இடத்துல இந்த டைமுக்கு நீங்க போறீங்கன்னா நீங்க மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்ப யாரும் நம்மளை வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இல்லையா, நம்மள எங்கேயும் யாரும் வந்து தொந்தரவு பண்ணாத இடத்துல போய் நீங்க அமைதியா உட்காந்துருங்க. சோ அந்த 10 நிமிஷம் என்னோட டைம்பா. இப்ப வந்து நான் எதைய பத்தி யோசிக்க போறது கிடையாது, அமைதியா நான் உட்கார்ந்துட்டு இருக்க போறேன் அப்படின்ட்டு கண்டிப்பா அதை நீங்க பண்ணியே ஆகணும். சோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க ஃபாலோ பண்ணிதான் ஆகணும். மெடிடேஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு செய்ய தெரியும், ஆல்ரெடி தீட்சை பெற்றிருக்கீங்க, ஐ நோ தி மெடிடேஷன்ஸ் அப்படின்னா ஓகே. இல்ல கைடட் மெடிடேஷன்ஸ் நிறைய யூடியூப்ஸ்லாம் இருக்கு, நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்க கைடட் மெடிடேஷன்ஸையும் நீங்க பண்ணலாம். அப்படி பண்ணும் போதும் வந்து ஒரு பாடி, ஒரு மைண்ட், தாட்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி வந்து நம்ம மெடிடேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஜாயின் அ கம்யூனிட்டி, ஃபைண்ட் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட். நிறைய வந்து கம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்கு மைண்ட்ஃபுல் லைஃப் வந்து வாழ்றதுக்கு. யோகா, மெடிடேஷன் அப்படின்ட்டு நிறைய குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த சிஸ்டம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நான் என்னால தனியா யாரான கூட இருந்தா எனக்கு நல்லா இருக்கும், தனியா இதெல்லாம் என்னால ஃபாலோ பண்ணவே முடிய மாட்டேங்குது அப்படின்னா, உங்க ஏரியால, உங்க இடத்துல உங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி, உங்க பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து காலையில எழுதுமே வாக்கிங் போறது, மைண்ட்ஃபுல் யோகாஸ், லாஃபிங் தெரப்பி, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ குரூப் ஆஃப் பீப்புள், கம்யூனிட்டி இருந்ததுன்னா அவங்க கூட சேர்ந்து நீங்க இது எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணும் போதும் கூட உங்களால ஹாப்பியா இருக்க முடியும். நெக்ஸ்ட், ரிசோர்சஸ் ஃபார் கண்டினியூஸ் ப்ராக்டிஸ்.
ஸோ என்னென்ன ரிசோர்சஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி மைண்ட்ஃபுல்லான வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னா இப்போ வந்து டெக்னாலஜி பயங்கரமா வளர்ந்துருக்கு. டெக்னாலஜிஸ் மூலயமா நிறைய நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோஷியல் மீடியாஸ் எல்லாம் நிறைய ஆப்ஸ் இருக்கு. இந்த ஆப்ல மூலயமா ஹெட் ஸ்பேஸ், அப்புறம் காம் இன்சைட் டைமர் அப்படின்னு ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ஆப்ஸை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களோட மைண்ட்ஃபுல் லைஃப்ஸை வந்து லீட் பண்றதுக்கான எல்லா டிப்ஸும் அதுல கொடுத்துருப்பாங்க. புக்ஸ், wherever you go there you are, இந்த புக்கை நீங்க ரெஃபர் பண்றேன். பை த ஜான் காபில். இவங்க எழுதின இந்த புக் வந்து உங்களோட மைண்ட்ஃபுல் லைஃப் வந்து நீங்க வந்து வாழ்றதுக்கான நிறைய சொல்யூஷன்ஸ் வந்து அந்த புக்ஸ் கொடுத்துருக்காங்க. புக் ரீடிங் ஹேபிட்ஸையும் நீங்க கத்துக்கும் போது ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய கம்பெனி நமக்கு கிடைக்கும். பெரிய பெரிய ரைட்டர்ஸ் எல்லாம் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. நீங்க காந்திஜியோட புக் படிச்சீங்கன்னா காந்திஜி இஸ் யுவர் ஃப்ரெண்ட். ஜவஹர்லால் நேருவோட புக்ஸ் படிச்சீங்கன்னா ஜவஹர்லால் நேரு உங்களோட ஃப்ரெண்ட். ஸோ அவங்களுடைய லைஃப், அப்துல் கலாம்ஜியோட புக்ஸ் எடுத்தீங்கன்னா அவரோட லைஃப்ல பட்ட எல்லா விஷயமே அருமையா எழுதி வச்சிருக்கலாம். ஸோ நிறைய ஜாம்பவான்களுடைய லைஃப் ஹிஸ்டரிஸ், ஆட்டோபயோகிராஃபி எல்லாம் நம்ம படிக்கும்போது நம்மளுடைய லைஃபை நம்ம மாத்திக்கலாம். அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ், அவங்களோட இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம லைஃப்ல நம்ம மாற்றத்தை நம்மளால ஏற்றிக்க முடியும். நம்மள ஒரு கம்பேரிசன் பண்ணிட்டு நம்மள பெட்டரான பர்சனா நம்ம கொண்டு வரதுக்கு நிறைய இந்த புக்ஸ்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். wherever you go there you are அப்படின்ற அந்த புக், எங்கெல்லாம் நீ போறியோ அங்க நீ இருக்கணும் அப்படின்ற, அதாவது அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, நீங்க போற இடத்துல நீங்க இருக்கிறது இல்ல, உங்க மனம் வேற இடத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கும். ஃபங்க்ஷனுக்கே போனாலும் ஐயோ 4 மணி ஆச்சு, பையன் வர டைம், சாவி என்கிட்ட இருக்கு, நான் போய் ஆகணும் அப்படின்னு மனசு பதட்டப்பட்டுக்கிட்டே இருந்தா மேரேஜ் ஃபங்க்ஷனை பத்தி அங்க இருக்கிற ஜனங்களோட நீங்க கனெக்ட் ஆயிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த புக்ல நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கேன். இந்த புக்கை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. அண்ட் கிளாஸஸ் லோக்கல்ல வந்து நிறைய மைண்ட்ஃபுல் கிளாஸஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, மெடிடேஷன் கிளாஸஸ் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தா கூட நீங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ மெடிடேஷன் கிளாஸஸ், மைண்ட்ஃபுல் கிளாஸஸ், ஆல்சோ இட் இஸ் அவைலபிள் இன் ஆன்லைன் now. So you can join online classes also, so that you will be benefited and you can live happy and mindfulness. So next, so embracing your mindful journeys. So உங்களுடைய மன நிறைவான ஒரு வாழ்க்கையை தொடர்ந்து நீங்க பயணிக்கணும், அதை கண்டினியூஸா நான் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னும் போது இந்த ஜெர்னியை வந்து நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்க கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணீங்கன்னா தான் நீங்க கண்டினியூஸா ஹாப்பியா இருக்க முடியும். நடுவில் விட்டீங்கன்னா நடுவில் விட்டதுதான். ஸோ இட் ஷுட் பி அ கண்டினியூஸ் ப்ராசஸ். அண்ட் பி கைண்ட், செலிப்ரேட் ஸ்மால் விக்டரிஸ். அதாவது ரொம்ப கைண்டா இருங்க, அன்பா பாசமா இருங்க. சின்ன சின்ன வெற்றியை கூட கொண்டாடுங்க. சின்ன வெற்றியோ பெரிய வெற்றியோ, வெற்றியில என்ன இருக்கு, பெருசு சின்னது, வெற்றி தானே. ஸோ அந்த சின்ன விஷயத்த கூட நாம சாதிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த விஷயத்த வந்து கொண்டாடுங்க, பெருமைப்படுங்க. ஏன்னா அது நம்மளோட வெற்றி. மத்தவங்க வந்து பாராட்டணும், ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்காம நீங்க அதை கொண்டாட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்க மேல உங்களுக்கு ப்ரௌடா இருக்கும், உங்களை நீங்க நம்புவீங்க, உங்களுக்கு நீங்களே செல்ஃப் ரெஸ்பெக்ட பண்ணுவீங்க. கல்டிவேட் பீஸ். ஸோ அமைதியை காக்குங்க. அமைதி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மனுஷங்க வந்து அமைதி இல்லாம, அதாவது அந்த சைலன்ஸை வந்து நீங்க எடுத்துக்கிறதுனாலதான் உங்களோட லைஃப் வந்துட்டு மீனிங்கே இல்லாம, சந்தோஷமே இல்லாம, அர்த்தம் இல்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன், 20 வருஷமா இவங்க கூட குப்பை வெட்டல, சந்தோஷமா ஒரு தோசை சுட்டு கூட சாப்பிடல, நான் ஒரு காஃபி குடிக்கல அப்படின்னுவாங்க. ஒரு ஹாப்பியான ஒரு ரைடு, இந்த மாதிரியான ஹாப்பியான லைஃப் வந்து நம்ம வாழணும் அப்படின்னா அந்த ப்ரெசன்ட் லைஃப்ல நம்ம வாழணும், சந்தோஷமா வாழணும், மீனிங்ஃபுல்லான வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னா நீங்க மைண்ட்ஃபுல்லான ஒரு விஷயத்த, நான் எத்தனை நேரம் சொன்ன விஷயத்த நீங்க அடாப்ட் பண்ணும் போது உங்க லைஃப் மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கும், சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம். நீங்களே உங்களை ரசிப்பீங்க. சே, நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், பயங்கரமா சந்தோஷமா இருக்கேனே. அப்போ நீங்க சந்தோஷமா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க, உங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்க இந்த லைஃப்பை வந்து எப்படி வாழணும், வாழ்க்கையினோட அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுப்பீங்க. லைஃப் வந்து வாழ்றதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம், சும்மா இன்னொருத்தரை வாழ வைக்கிறதுக்காக கிடையாது.
அதுவும் நம்ம பண்ணணும். நாம வாழ்ந்தாதான் மத்தவங்கள வாழ வைக்கவே முடியும். சோ நாம எப்படி வாழணும்ன்ற நம்ம முதல்ல கத்துப்போம். அப்படி நம்ம அழகா வாழும்போது மத்தவங்களுக்கும் எப்படி அழகா வாழ முடியும், எப்படி சந்தோஷமா வாழணும் அப்படின்றதை நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். சோ இதோட என்னோட உரையை நான் முடிச்சுக்கிறேன். நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களோட லைஃப்பும் எப்பயும் போல ரொம்ப சந்தோஷமாவும், மைண்ட்ஃபுல்லாவும், அமைதியாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பிரார்த்திட்டு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப மிக்க நன்றி. மேடம் கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். தேங்க்யூ ஸோ மச். முடிச்சிட்டீங்களா? நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயம் பேசிட்டு இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி. ரெண்டாவது விஷயம், ரொம்ப நிறைய விஷயம் இந்த டைம் பிபிடி போட்டு சூப்பரா அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். டவுட் இருக்கிறவங்க டவுட் கேட்கலாம். மாடிமுத்து சார், சுகந்தி பரமி சிவாய் நம்ம திருச்சிட்டம்பலமா. டாக்டர் மிகவும் அருமையான உரை அம்மா. இது வந்து தற்காலத்துக்கு வந்து தேவையான உரை இல்லைங்களா? நம்ம மனநலம் தான் இப்போ வந்து உடல் நலத்துக்கு ஆதாரமா இருக்கு. உடல் நலம் கெட்டு போறதுக்கு முக்கியமான காரணமே நம்முடைய மனநலம் தான். அந்த மனத்தை வந்து எப்படி நலமா வச்சுக்கிறத பத்தி பிபிடி மூலமா நல்லா அழகா வந்து சொன்னீங்க. முதல்ல எடுத்தோடனே பிரீத்திங் டெக்னிக்ஸ் அப்படிங்கிற பிராணாயாமம் வந்து சொன்னீங்க. திருமூலர் வந்து மண்மனம் எங்குண்டு வாயும் அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாயுவும் அங்கில்லை. நம்ம பிரெத்தை வந்து நம்ம ஓரளவுக்கு ரெகுலேட் பண்ணோம், கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா அந்த மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க அந்த கருத்தை வந்து நல்லா அழகா வந்து சொன்னீங்க. மைண்ட்ஃபுல்னஸ் இதுதான் இந்த காலத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது வந்து மைண்ட்ஃபுல்னஸ் தான். இப்போ எல்லாருமே வந்து ஆல் இன் ஆல் அழகராஜா தான் இல்ல, ஒரே நேரத்துல வந்து எல்லாத்தையும் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. மல்டி டாஸ்கிங் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து அது மாதிரி மைண்ட்ஃபுல்னஸ் செய்யணும்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை வந்து நிறைய பேர் ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் தான் நீங்க நிறைய சொல்லிட்டீங்க. அது எப்படி செய்யணும், எப்படி படிப்படியா செய்யணும்னு நல்லா சொன்னீங்கம்மா. நல்ல உபயோகமா இருந்ததுமா. நன்றிங்கம்மா, வணக்கம்மா. சிவாய் நம்ம திருச்சிட்டம்பலமா. நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. சுகந்தி மேடம், நீங்க பாத்தீங்கன்னா வணக்கம். நீங்க சொன்ன ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதாவது எனக்கு இப்ப தேவையான விஷயங்களாதான் எது இருந்தது நீங்க சொன்னது அத்தனையுமே. இப்ப எனக்கு வந்து ஒரு 10 months ஆகுது மேம். முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா 4 மணிக்குள்ள எழுந்திரிச்சு நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே பிளானிங்கா அப்படி பண்ணுவோம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியல. ஏதாச்சும் ஒரு ஒர்க்னாலே அது வந்து சத்துல கடை செஞ்சிருவோம். இப்ப பாத்தீங்கன்னா அது சோம்பேறியா இல்ல உடம்பு ஒத்துழைக்கலையா என்னன்னு தெரியல. எதுவுமே செய்ய முடியல. 4 மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம யோகா அந்த மெடிடேஷன் தான் பண்ணுவேன். மெடிடேஷன் பண்ணா அந்த ஆசனங்கள்லாம் சில இதெல்லாம் செய்வேன். இப்ப அதெல்லாம் எதுவுமே கண்டினியூ பண்ண முடியல. பண்ணிட்டு இருக்கேன். அதனால அப்படி இருக்குதா இல்ல இது எவ்வளவு நாள் கழிச்சு எனக்கு நார்மல் ஆகும்? அது அது ஒரு டவுட்டாவே இருக்குது. நானும் முயற்சி பண்றேன். ஒரு நாள் பண்ண முடியுது, அதுக்கப்புறம் பண்ண முடிய மாட்டேங்குது. அப்படியே மீறி அலாரம் எல்லாம் வச்சுட்டு எழுந்திரிச்சு ஏதாவது கண்டினியூ பண்ணுனா கூட அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பண்ண முடிய மாட்டேங்குது. இல்லைன்னா பகல்ல தூக்கம் வந்துடுது. அப்படியே மற்ற ஒர்க் எல்லாம் பண்ண முடிய மாட்டேங்குது. அதுக்கு என்ன மேம் காரணம்? மேம் அதாவது மனசு இருக்கு இல்லைங்களா, மனசு குரங்கு மாதிரி தான். சோ நம்ம குழந்தைங்க வந்து சொன்ன பேச்சு கேட்கலன்னா மிரட்டி உருட்டி வேலை வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி உங்க மனசு வந்து நீங்க குழந்தையா வச்சு நினைச்சுக்கோங்க. அந்த மனசுக்கு புரிய வைக்கணும், இது வந்து கரெக்டா வந்து இதை பண்ணாதான் நான் வந்து ஆரோக்கியமா இருப்பேன், அதனால இதை நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை டஃப் லவ்னு சொல்லுவாங்க. நமக்கு நாமே டஃப் லவ், கடினமான ஒரு அன்பை நம்ம மேல வச்சுக்கிட்டு நம்ம அதை பண்ணியே ஆகணும். 4 மணிக்கு எழுந்து 4 மணி இல்லைனாலும் ஒரு 5 மணி, 5 மணி இல்லைன்னா 6 மணி, அட்லீஸ்ட் 6 மணிக்கு முன்னாடி நம்ம எழுந்து டெய்லி 5 நிமிஷம் நான் வந்து மூச்சு பயிற்சி பண்ணணும். டெய்லி ஹேபிட்ல வந்து இதை நீங்க கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு நீங்க பழக்கப்படுத்தினா மட்டும்தான், கட்டாயப்படுத்தியே பண்ணணும்.
அதாவது ஒரு ஓகே. பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா பண்ணியே ஆகணும் இல்லைங்களா? சோ அத கட்டாயப்படுத்தியாச்சு இந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வந்தா மட்டுமே அது வந்து ப்ராசஸ்ல நமக்கு வரும். கண்டினியூஸா நம்மளால பண்ண முடியும். ஒரு நாள் மனசு அதாவது இன்னைக்கு நம்ம செய்யறோம். நாளைக்கு நம்ம செய்யறதுக்கு நம்ம மூடு வரலனாலும் கட்டாயப்படுத்தி நீங்க அத பண்ணிடணும். சோ இத தொடர்ந்து நீங்க ஒரு 21 டேஸ் நீங்க கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு பழகிடும். சோ நம்ம ஹியூமன் பாடிக்கும் சரி, நம்ம மைண்டுக்கும் சரி, ஒரு விஷயத்த பழகப்படுத்தணும். பழகினால் மட்டும்தான் இது ஒரு கன்டினியூஸ் ஆகணும். சோ நீங்க இத பண்ணித்தான் ஆகணும் மேம். அப்பதான் வந்துட்டு இது உங்களுக்கு பழக்கமா ஏற்படும். சோ இந்த பழக்கம் சரி நல்லது மேம். தானே. நம்ம ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா நல்ல பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தணும். கண்டிப்பா மேம். அது மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது நல்லா இருக்கு, அன்னைக்கு சுறுசுறுப்பா இருக்கு. மறுநாள் பாத்தீங்கன்னா அதான் ஒரு 2 நாள் செய்யறேன், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது உடம்பு டயர்ட் ஆயிடுது, இல்ல போய் இடையில வந்து பாப்பாவுக்கு ஃபீட் பண்றதுனால திரும்ப குடிச்சிட்டு ஒரு 3 மணிக்கு உடம்பு 2 டயர்டே மணிக்கு ஆகல மேம். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை வயசு ஆனாலும் சரி, உடம்பு டயர்ட் ஆகுறது கிடையாது. மனசுதான் டயர்ட் ஆயிருக்கு. மனதளவுல நீங்க சோர்ந்ததுனாலதான் அந்த சக்தி வந்து உடம்புக்கு பரவல. ஓகே ஓகே. புரியுது மேம், புரியுது மேம். சோ அதுவும் மனது ஒண்ணு நம்ம சொன்ன. ஸ்ட்ராங்கா இருந்தது மட்டும்தான் உடம்புக்கு சக்தி கிடைக்கும். சரி மேம், சரி புரியுது மேம். அதான் நீங்க சொன்ன கிளாஸ் எல்லாமே இப்ப எனக்கே உண்டான மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஓகே, அருமையா இருந்துச்சு மேம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நன்றி மேம். அப்புறம் இன்னொரு டவுட் மேம். இந்த எனக்கு வந்து காலை உணவு வந்து இயற்கை உணவா சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது பாத்தீங்கன்னா என்னங்க? ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு இந்த வாழைப்பழம், தேங்காய், அந்த மாதிரி ஆப்பிள், அந்த மாதிரி வெறும் இயற்கை உணவுனா பழங்கள் மட்டும், பழம், தேங்காய் அந்த மாதிரி. மேம், ஏதாவது ஒருவேளை வந்து இயற்கை இயற்கை உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னுட்டு ஆமாங்க மேம். புரியுதுங்களா? கம்பல்சரி. நிச்சயமா அது ரொம்ப முக்கியமானது. மார்னிங்ல காலையில வந்துட்டு மார்னிங் இந்த அதுதான் பர்மன்ட் செஞ்சிட்டு இருக்கேன். முளைக்கட்டின தானியங்கள் இருக்கு இல்லைங்களா? எஸ் மேம். பச்சை பயிறு, மூக்கல்ல, வேர்க்கடலை கம்பல்சரி புரோட்டீன். இப்போ உங்களோட வயசுக்கு அதாவது 35 வயசு மேல ஆயிடுச்சுனாவே நமக்கு புரோட்டீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால கால்சியம் இது எல்லாமே நமக்கு தேவை. சோ வந்து புரோட்டீன்ஸ் வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்கணும் மேம். அதனால முளைக்கட்டின தானியங்கள் வந்து காலையில நீங்க கம்பல்சரி சாப்பிடணும். ஒரு செவ்வாழை எடுத்துக்கணும். காலையில இந்த தோசை, இட்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதான் நான் என்ன பண்ணேன்னா, இப்ப நீங்க இப்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை கண்டினியூ பண்றேன் மேம். அதான் வாழைப்பழம் 2, தேங்காய் ஒரு மூடி, ஏதாவது ஒரு ஆப்பிள் பாதி அது சாப்பிடுறேன். பட் அந்த 11 மணி அந்த மாதிரி போல பாத்தீங்கன்னா 12 மணி போல பயங்கரமா பசி எடுத்துக்குது. அப்ப நீங்க இந்த மாதிரி தானியங்களை ஊற வச்சு அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் வயிர்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? புரியுது மேம். கண்டிப்பா மேம். இதெல்லாம் காலையில வேர்க்கடலை வந்து தான் சாப்பிடணும். நீங்க மத்தியானம், சாயந்தரம் எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஜீரணம் ஆகாது. சரிங்க சரிங்க. அது மாதிரி இப்ப அந்த நம்ம வேர்க்கடலை வந்து இப்ப நம்ம வேர் பாசிப்பருப்பு ஒரு நாள் ஊற வச்சு முளை கட்டுற மாதிரி அதுவும் கட்டுமா வேர்க்கடலை? ஆமா மேம். பச்சைப்பயிறு, அது எவ்வளவு வேர்க்கடலை நேரம்? ரொம்ப முக்கியம் மேம். அவ்வளோ. மேடம் புரியல மேம். மூக்கல்ல ஒரு 10, 15 தான். அது மாதிரி மூக்கெல்லாம் ரொம்ப அதிகமா கொண்ட எடுத்துக்க கூடாது. இது அது வேர்க்கடலை ஒரு 10, வெறும் கொண்டக்கடலை ஒரு 10 அந்த மாதிரி வச்சுக்கலாமா? ஆமா மேம். அப்புறம் பாசிப்பயிறு மட்டும் ஒரு. பச்சைப்பயிறு ரொம்ப முக்கியம். சரிங்க மேம். அது ஒரு புடி போட்டுக்கலாமா மேம்? ஆமா மேம். ஒரு பிடி. சரி வெள்ளரிக்காய் மேம். சேர்த்திக்கோங்க. வெள்ளரிக்காய் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. தேங்காய் துருவல் கொஞ்சம் சரி மேம். போட்டுக்கோங்க. பனக்கற்கண்டு சரி மேம். அது வேணும்னா அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சோ இது இந்த எல்லாமே நாட்டு ரொம்ப சர்க்கரை யூஸ் நல்ல பண்றேன். steps மேம். பன்னீர் சாப்பிடுங்க. சரிங்க மேம், சரிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். வேற யாராவது கேள்வி கேட்க வராங்க? நானே ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ரொம்ப அற்புதமா பேசியிருந்தீங்க. அறக்கட்டளைல ரொம்ப அற்புதமா பேசியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கவிதா இப்பதான் கடைசியா வந்தாங்க. இன்னொரு விஷயம், அனைவருக்கும் வந்து நம்ம இந்த மாசம் அடுத்த மாசம் நாளைக்கு 1ஆம் தேதி 29ஆம் தேதி மாபெரும் மருத்துவ முகாம் அப்படின்னு சொல்லி கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஆளுக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட், நான் ஃபுட்டு கொடுக்குறேன், நான் வந்து சமூக சேவை பண்றவங்களுக்கு, டாக்டருக்கு என்னால முடிஞ்சது நான் கிஃப்ட் கொடுக்குறேன், நான் மெடிசனுக்கு சப்போர்ட் பண்றேன், இல்ல சர்ஜரிக்கு சப்போர்ட் பண்றேன், ஐ சர்ஜரிக்கு, இந்த மாதிரி சொல்லி
உங்களால முடிஞ்ச ஸ்பான்சர் நீங்க பண்ணீங்கன்னா எதுவும் நம்ம எடுத்துட்டு போக போறது கிடையாது. நம்ம டாக்டருக்கு நம்ம மெடிக்கல் டீமுக்கு தான் செய்ய போறோம். ஸோ உங்களால முடிஞ்ச விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மெயினா அன்னதானம் எனக்கு நிறைய தேவைப்படுது. ஸோ ஏன்னா முடிஞ்சா 50 பேர் 100 பேர் அப்படி அப்படி பிரிச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தயவு செய்து எதிர்பார்க்கிறேன். உங்கள் அன்பு எனக்கு தேவை, அவ்வளவுதான். நான் ஏன்னா ரெஸ்பான்ஸ் வந்து இப்போ மேடம் கேட்க, மேடம் வந்து அவங்க வந்து ஸ்பீச் பண்றாங்க. இப்போ அவங்க சப்போஸ் கேம்புக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கௌரவப்படுத்தணும். ஸோ அந்த கௌரவப்படுத்தணும்னா அவங்களை கூப்பிட்டு வச்சு நம்ம அனுசரிச்சு அவங்களுக்கு இது பண்றோம் அப்படின்னா அதுக்கேற்ற சப்போர்ட் வந்து பாலகிருஷ்ணன் ஒரு ஆளால செய்ய முடியாது. எல்லாருமே ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் செய்ய முடியும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வருஷம் காலம் 3வது கேம்ப் வந்து என் கேம்பை பத்தி எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 100 டாக்டர் நியர்பை வருவாங்க. ஆக்சுவலா வந்து அனைவரும் வந்து கலந்துக்குவாங்க. நன்றி. தேங்க்யூ மேடம். முடிச்சுக்கலாம். ஏன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொன்னாதான் பப்ளிசிட்டி ஆகும். ஏன்னா ஆகாது. ஆமா கண்டிப்பாங்க சார், கண்டிப்பா நல்ல விஷயம் பண்றீங்க சார். எங்களால முடிஞ்சது கண்டிப்பா பண்ணுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. இப்போ காயத்ரி மேடம் மேல எக்ஸ்பெக்டேஷன் யார் மேலயும் கிடையாது. நான் இது பண்றேன், நான் 100 பேருக்கு சாப்பாடு போடணும்னா தாராளமா கொடுங்க. இல்ல நான் இதுக்கு இது பண்றேன் அப்படின்னா கொடுங்க. நம்ம எதுவுமே இல்லை. A to Z நான் கணக்கு டெய்லி இன்னைக்கு நேத்து மந்தோட கணக்கு இன்னைக்கு போட்டுருவேன். அதனால வந்து நம்ம பண்ற விஷயத்த தெளிவா போடுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.